கார்த்திகை வந்து கடத்திட்டு போய் நடுக்கடலில் வச்சுட்டார் 4 நாள். ஓ ஓகே. கார்த்திக் வந்து அந்த குளூரில் நடுக்கடலில் படகுல வச்சுட்டார். அது கப்பல்லாம் கிடையாது, இந்த மீன் பிடிக்க போவாங்கல்ல ஒரு மாதிரி ஸ்ட்ரீம் போட்டு, அதில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டார். உட்கார வச்சோடனே வந்து நீங்கள் வந்து தேதி தர மாட்டேங்கிறாங்களா அது இதுன்னு சொன்னோன்னா அவர் அங்கே போய் ஜாலியாக என்ன பண்ணிட்டார், அந்த ரவுடியோட அந்த ரவுடி கேங் இருப்பாங்கல்ல, சொல்லுங்கோ வந்து ஏதோ கிடைக்குமா இங்கே, நான் நைட் ஆனால் சாப்பிடுவேன், சாப்பாடு தான் சாப்பிடுவேன், கிடைக்குமா என்ன ஒன்றும் பேசுகிற ஜாலியாக இருக்குல்ல, இது கூட எப்படி இப்படி தான் மீன் பிடிப்பீங்களா அப்படின்னு பேசுகிறாங்க. டென்ஷனில் அவருக்கு ஜாலியாக பேசுகிறாரு. அங்கே போய் அவங்கக்கிட்ட போய் கடத்திட்டு போய் இவர் பிளாக்மெயில் பண்ணி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து நடிக்க வைக்கலான்னு பார்த்தா, அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிடைக்குமா ஃபுட்டு, சாப்பிடுவேன் 8 மணி ஆச்சு, சொல்லுங்கோ, ஓ இப்படி தான் மீன் பிடிக்குமா, ஓ ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சி பொரிச்சு கொடுப்பீங்களா, ஓ ஃப்ரெஷ் மீன்லாம் சாப்பிட்டதே இல்லை, எப்படிங்க போகிறீங்க, வவால் மீன் கிடைக்குமா, ஒயிட் பாம்பரட் அப்படின்னு அங்கே போய் கேட்குறாரு. நான் அவர் ஃபோன் பண்ணி வந்து அவர் வந்து தகவல் சொல்கிறார் யாருக்கு, ப்ரொடியூசருக்கு, சார் இங்கே வந்து அது கிடைக்குமா இது கிடைக்குமான்னு எங்களை தொந்தரவு பண்ணுறோன்னே, சார் நீங்கள் அப்படிலாம் வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணிங்கன்னா அவர் வந்து வரவே மாட்டார், கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து அவர் நடிகர்னு பார்க்காதீங்க, கொஞ்சம் இறுக்கம் கொடுங்க, கொஞ்சம் பயமுறுத்துங்க, அப்போ தான் வந்து நடிப்பார் அப்படின்னோடனே அவரை வந்து லைட்டாக வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்தோன்னே அவர் வந்து என்ன பண்ணார், அந்த ப்ரொடியூசருக்கு மட்டும் படத்தை முடிச்சு கொடுத்தார்.